இது நம்ம வீடு அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. சிக்கனை வந்து ஸ்வீஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஹனி சிக்கன் நான் கொடுத்தேன். ஓகேங்களா, கண்டிப்பாக கொடுத்தேன். ஓகேங்களா, கருவேப்பிலை ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் கேமராவில் இருக்கிறேன், எந்த பக்கம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து பின்னாடி இருக்குது. அப்போ தான் நான் எந்த பொசிஷனில் இருக்கேன்னு எனக்கே தெரியும். கோவில்பட்டியிலேருந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்பலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் செம்ம டயர்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து சென்னை கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கோவில்பட்டியில் ஹோட்டல் இது நம்ம வீடு அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஃபுட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஏன் நம்ம சாப்பிடும்போது அப்படியே ஜஸ்ட் ரிவ்யூ எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி பேசினேன். அவரோட பர்மிஷனோட இன்றைக்கி அந்த ரிவ்யூ நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஹோட்டல் போவோம். இந்த ஹோட்டல் ரிவ்யூக்கு வந்துட்டு நான் Canon 1018 லென்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, Canon 1018 தான் ட்ரை பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். இது வந்து என்னுடைய ஆக்ஷன் கேமரா இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். இது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரூமோட எண்ட் கார்னர் சைடு இஸ் பார்க்கிங். வெளிச்சம் இல்லை, நைட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், ரூமோட லென்த்து பாருங்கள். இந்த ஹோட்டலோட லென்த்து எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு டைல்ஸே பார்த்தீங்கன்னா 2 அடி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி, 40 எனக்கு தெரிஞ்சு வந்து 80 அடிக்கு வந்துட்டு இந்த ரூம் இருக்குது. ரொம்ப பெரிய ரூம். அண்ட் திஸ் இஸ் ஆர் ரூம் நம்பர் 219. யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர். எஸ், திஸ் இஸ் அவர் ரூம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அந்த ரூமு. ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இது நம்ம வீட்டு ஹோட்டலில் தான் இருக்கிறேன். ஈவன் நான் உள்ளே போய் ஆல்ரெடி பார்த்துட்டேன். உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் காட்டுறேன்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி வந்துட்டு இது வீடு தான். அந்த வீட்டை வந்துட்டு ஒரு ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. வெளியே தான் வந்துட்டு குக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாசனை மூக்கு தொலைக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனரு. சார், உங்கள் பேர்? அதிபதி. அதிபதி பேரே வந்து டக்கராக இருக்குது. அதிபதினா இந்த ஹோட்டலுக்கும் அதிபதி தான். ஓகே, மேடம் வந்து சாரோட ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க. சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த ஹோட்டல்? ஆக்சுவலாக 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஓகே, கரெக்டாக லாக்டவுனில் தான் கரெக்டாக ஆரம்பித்தோம். ஓகே, லாக்டவுனில் ஃபஸ்ட்டு ஹோம் டெலிவரிஸ் வச்சு ஆரம்பித்தோம். சரி, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தோடனே நல்லா இப்போ நல்லா இதில் இருக்குது. ஓகே. வெளியே அந்த வேர்டிங்ஸ் பார்த்தேன், அசைவத்தில் ஒரு சைவம், சைவத்தில் ஒரு அசைவம். அதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலாக ஒரு வெஜ்ஜு, ஒரு நான்வெஜ் பிரியர் வந்து சர்டன் டேஸில் வந்து வெஜ்ஜு சாப்பிட முடியாது. ஓகே, ஐ மீன் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஆமாம். ஸோ அந்த வெஜிடேரியன் டைமில் அவங்க வந்து ஸோ வெஜ்ஜே நான்வெஜ் டேஸ்ட்டில் ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த இது வச்சுருக்குறோம். ஓகே, ஒரு மஷ்ரூம் ஹாட் பெப்பர்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை மாதிரி வரும். ஸோ அதே டேஸ்ட்டு, அதே கான்செப்ட். இப்போ மட்டன் கறி தோசைக்கு பதில் அவங்க மஷ்ரூம் தோசை எடுத்திங்கன்னா அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் வர மாதிரி. ஸோ அந்த இதுக்கு தான் அது. பட் ஆனால் இந்த ஐடியா எப்படி சார் உங்களுக்கு வந்தது? பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே அந்த ஒரு ஃபீல் வருது. இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு இது. ஸோ இந்த இடம் கிடைச்ச உடனே நான் ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிட்டேன், இது வந்து
ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. ஸோ அது உடனே வந்து எங்களுக்கு இது தோணுச்சு, இதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எந்த ஒரு இதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஆன்டிக் லுக்குக்காக நாங்கள் லைட்டிங் செலக்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து அந்த பழைய காலத்து இது தான் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். சரி, ஓகே சார். நான் உள்ளே போயிட்டு நிறைய வேண்டாம், என்னை பார்த்தா வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்பெஷல் வெரைட்டிஸ் என்ன ஸ்பெஷலாக வந்துட்டு உங்களோட ஹோட்டலில் இருக்கோ அது மட்டும் நீங்கள் கொடுங்க. ஓகே, அது மட்டும் போதும். ரேட்டிங் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? என் மச்சான் பாருங்கள், எடுக்கிறதுக்காக என்னை வந்துட்டு படுத்திட்டு இருக்கான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷன் கேமராவுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துருவோம். இவரும் வந்து காலையிலேருந்து ரொம்ப வந்து வீடியோ எடுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட உட்காந்தாச்சு. ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வந்த உடனே சாப்பிட்டு அதனோட ரேட்டிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்களும் வந்துட்டு கோவில்பட்டி வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸில் வந்து பிங்க் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். என்ன உங்கள் பேர்? குரு. குருக்கு வந்துட்டு ஒரு ஹாய் சொல்கிறேங்க. நீங்களும் வந்துட்டு அவங்க பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சிக்கன் கொத்துக்கோழி, இது கருவேப்பிலை சிக்கன், இது வந்துட்டு ஹனி சிக்கன், இது வந்து லெமன் சிக்கன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃப்ளேவர் சிக்கன் இருக்குது. பரோட்டாவோட சிக்கன் குழம்பு அண்ட் தென் பரோட்டா. எஸ், பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பர். நமக்கு வந்துட்டு பரோட்டா கொண்டு வந்திருக்காங்க. பரோட்டாக்கான சால்னா இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இது வந்து லெமன் சிக்கன் சொன்னாங்க. அண்ட் தென் இது வந்துட்டு ஹனி சிக்கன். திஸ் இஸ் ஃபார் இது வந்துட்டு எஸ் கருவேப்பிலை சிக்கன். அண்ட் இது வந்துட்டு சிக்கன் கொத்துக்கோழி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் தான் வந்துட்டு ஒரு 4 வகையான ஃப்ளேவர் சிக்கன் இருக்குது. மின்ட்டு, கருவேப்பிலை, கார்லிக் அண்ட் நார்மல் சிக்கன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எனக்கு மின்ட்டு தான் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு, ஒரு ஆசையாக இருக்குது. பட் இந்த க்ரீன் கலரில் பாருங்கள், இந்த சிக்கனை வந்து ஸ்வீஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. புதினா சிக்கன் ரியலி டேஸ்ட் குட். செமையாக இருக்குங்க. அந்த புதினாவோட ஃப்ளேவர் சிக்கனோட சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா இருக்குது. இட்ஸ் ஆசம். ஃபஸ்ட்டு பீஸே வந்து ஆசம். 10 out of 10 கண்டிப்பாக நோ வே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எது செலக்ட் பண்ணலாம்? கார்லிக் சிக்கன் டிக்கா நல்லா சாஃப்டியாக இருக்குது. ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூண்டோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. இட்ஸ் குட். மேபி வந்து அந்த மின்ட் சிக்கன் நான் முதலே சாப்பிட்டதால இதனோட டேஸ்ட் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக செட்டில் ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து 8 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கறி லீவ்ஸில் பண்ண சிக்கன் டிக்கா இருக்குது. இது வந்துட்டு கறி லீவ்ஸில் பண்ண சிக்கன் டிக்கா. டேஸ்ட் குட். அந்த கறி லீவ்ஸோட அந்த ஸ்மெல் வந்துட்டு ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு இந்த சிக்கனில். அதுதான் மெயின். 8 out of 10க்கு வந்து இது கண்டிப்பாக அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நார்மல் டிக்கா சாப்பிடுவோம். உங்கள் சிக்கனில் வந்துட்டு அந்த கொழுப்பு வந்துட்டு மெல்ட்டாக வெளியே வருது பாருங்கள். மசாலா பரோட்டா ஒரே ஒரு பீஸ் வைங்க போதும். சரி, வந்து பரோட்டா வந்து உள்ள ஸ்டஃபிங் இருக்கும். ஓகே. ப்ளஸ் வந்து மசாலா நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஹீட் பண்ணி மேலே மசாலா உள்ள பரோட்டா உள்ள ஸ்டஃபிங் கொடுப்போம். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு எக் பீட் பண்ண மசாலா போட்டு மேலே பரோட்டா, அது மேலே ஓகே ஃபோல்ட் பண்ணி. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ மசாலா பரோட்டா வந்துருக்கு. பட் ஆனால் நம்ம சிக்கனை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த வாட்டி மைனஸ் இல்லாமல் வெறும் சிக்கன் தான் சாப்பிட்றேன். மின் சிக்கன் மாதிரியே தான் இதுவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. 9 out of 10 இருக்குது. சூப்பர். இப்போ நிறைய இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ திருப்பி முதல்ல நான் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. கோழி கொத்து இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் கொத்து கோழி. எஸ், நான் தப்பாக சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டையும் வச்சுருக்காங்க. முட்டை, கருவேப்பிலை, அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வந்துட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா பொடியாக கொத்து மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதிலே இருக்கும் பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, புதினா. எஸ், இது ஒரு பைட். இந்த கருவேப்பிலையோடு சாப்பிட்ணும்ல.
ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் குட். ப்ராய்லர் சிக்கன் தான், டேஸ்ட் குட். இதுக்கு வந்து நம்ம ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 கொடுக்கலாம் கன்ஃபார்மாக. நல்லா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் இது. மட்டன் கறி தோசை அப்படியே இந்த பக்கமும் சைடில் பார்க் பண்ணுங்கள். தேங்காய் சட்னி. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை சிக்கன் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வந்துரு. எஸ், இதுவும் கிட்டத்தட்ட சேம் அந்த சிக்கன் கொத்து மாதிரி தான். பட் ஆனால் கருவேப்பிலை வந்து இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக வந்துட்டு ஒரே பெரிய பைட்டு. வாவ், கருவேப்பிலை ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். என்னென்ன அடுத்தது? குண்டூர் சிக்கன். ஓகே, சிக்கன் குண்டூர் சிக்கன் நல்லா ஸ்பைசி வந்து நல்லா ஸ்பைசஸாக இருக்கும். காரம் அதிகமாக ட்ரை பண்ணுறவங்க இது ஸ்டார்டராக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, மாஸ்டரோட ஸ்பெஷல் இது வந்துட்டு குண்டூர் சிக்கன். இங்கே இருக்க மாஸ்டரோட ஸ்பெஷலாக அப்படியே மேலே வைங்க, இலையிலே வைங்க. ரொம்ப காரமாக இருக்குமா? ஸ்பைஸ் இருக்கும். ஆஹா, ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இது ஸ்டார்டராக ட்ரை பண்ணலாம். காரம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, செக் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் இப்போ சாப்பிட்டா வந்துட்டு என்னால் மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக நம்ம இது செக் பண்ணுவோம். ஸோ இந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு என்னால் ரேட்டிங் கொடுக்க முடியல, ஏன்னா குண்டூர் சிக்கன் கொண்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனால் இதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதுவும் வந்துட்டு கருவேப்பிலை சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு, டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து 7 மார்க்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், அதாவது ஹனி சிக்கன் சொன்னாங்க. ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படி என்ன தான் இருக்குன்னு இதிலே நம்ம செக் பண்ணிவிடுவோம். இது வந்து ஹனி சிக்கன், நல்லா காரம், வெங்காயம் அதெல்லாம் போட்டு, பெப்பர்கார்ன்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஒரு முழு பூண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இது வெங்காயம். இது ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. அந்த காரமும் தெரியுது, அந்த ஹனியோட அந்த டேஸ்ட்டும் தெரியுது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட்டு அந்த காரத்தோடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காரம் வந்து அதிகமாக தெரிய மாட்டேங்குது. ஹனியோட அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து 8 மார்க்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு. லெமன் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப்சிகம், அந்த பெப்பர்கார்ன் அண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டாக, ஆல்ரெடி இது லெமன் சிக்கன் தான், இது லைட்டாக வந்துட்டு ஒரு லெமன் பீஸ் இருக்குது, அதையும் ஸ்க்யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லெமன் சிக்கன் டேஸ்ட் நல்லாயிருக்கு. காரம் அவ்வளோவா கிடையாது. பசங்களுக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து 9 கொடுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபைனல் சாப்டருக்கே வரப்போகிறோம். ஃபைனல் சாப்டர்னால் சிக்கனில் இது வந்து குண்டூர் சிக்கன் சொன்னாங்க, காரம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி எவ்வளோ காரம் தான் இருக்குன்னு நம்மளும் பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி, பூண்டு எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப காரம்னு சொல்லியிருக்காங்க. காரம் இருக்குது. நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த இது ரொம்ப சூப்பராக இருக்குது. லெமனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா நம்மளோட நாக்கில் தெரியுது. லெமனும் அந்த கார்லிக்கும் சூப்பராக இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் இதுக்கு வந்து 9 மார்க்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் காரம் அதிகமாகவே சாப்பிடுவேன், அதனால் இது சூப்பராக இருக்குது. காரம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக வந்துட்டு இந்த மசாலா பரோட்டா அண்ட் கறி தோசை அப்புறம் பரோட்டா வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாலா பரோட்டாவை டேஸ்ட் பண்ணிவிடுவோம். எஸ், இந்த மசாலா பரோட்டா வந்துட்டு மாஸ்டர் சொன்னார், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் விற்றுருவாங்களாம் முட்டை அடித்து, அதுக்கு மேலே பரோட்டாவை போட்டுருவாங்க. பரோட்டா போட்டு திருப்பி அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லேயர் போடுவாங்க. ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த மசாலாவோட சேர்த்து வந்துட்டு இந்த பரோட்டா ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம வெறும் பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணுவோம், மசாலா பரோட்டா. இந்த முட்டை வந்துட்டு அந்த பரோட்டா நல்லா சாஃப்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. என்னால் ஒரு பைட்டோட நிறுத்த முடியல.
இந்த மசாலாவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 9 மார்க்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு. பரோட்டா பிரியர்களுக்கு இது நிஜமாக ரொம்ப பிடிக்கும். கறி தோசை ஒரு பைட் நம்ம பார்த்துருவோம். இது வந்து மட்டன் கறி தோசை. ஸோ இதை நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது. பக்கத்தில் வந்து சட்னி வச்சுருக்காங்க, தேங்காய் சட்னி. அதையும் போட்டு இதில் காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்குமே, வேண்டாம், அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பிக்கெஸ்ட் பைட். நார்மலாகவே தோசைனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மட்டன் போட்டு கறி தோசை பண்ணி கொடுத்தா சொல்ல வேணும், சூப்பராக இருக்குது. மட்டன் கறி தோசையும் வேணும். பாருங்கள், நாவலேயே வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு பரதம் ஆடிட்டு இருக்கானே தெரியல, நாக்கு வந்துட்டு வர மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்துட்டு 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். மட்டன் கறி தோசை பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த பரோட்டாவே டேஸ்ட் பண்ணிடலாம். பரோட்டா பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நல்லா லேயராக சூப்பராக இருக்குது பாருங்கள் பரோட்டா. சிக்கன் குருமா வித் பரோட்டா. நான் ஆக்சுவலாக பரோட்டா வந்து எனக்கு வெறும் பரோட்டா சாப்பிட்றதுக்கே பிடிக்கும். ஏன்னா அதனோட சூடாக இருக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். குருமாவோட டேஸ்ட் அட்டகாசம். சிக்கன் வித் பரோட்டாவோட சேர்ந்து அதை கடிச்சு சூ பண்ணி சாப்பிட்டு மெழுகும்போதும் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குது. லெமன் சோடா சாப்பிட்டதுக்கப்புறம் இதை குடிக்கிறதுல ஒரு திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர், பேரானந்தம். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டேன். பட் ஆனால் இங்கே கோவில்பட்டியில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இங்கே ரெகுலர் கஸ்டமர். அவங்கக்கிட்ட கேட்போம் இந்த ஹோட்டலோட ரிவ்யூ எப்படி, அந்த சாப்பாடு எப்படின்ட்டு. பிரதர், உங்கள் பேர்? அரவிந்த். உங்கள் பேர்? கிஷோர். ஓகே, நீங்கள் சொந்த ஊர் கோவில்பட்டி தானே? கோவில்பட்டி தான். ஓகே, எங்களுக்கு நீ புதுசு, இந்த ரிவ்யூக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சாப்பாடு வந்துட்டு நல்லா இருந்தது. நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்ன மக்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும். ஓகே, இங்கே டெய்லி ரெகுலர் கஸ்டமர் தான் நாங்கள். இங்கே எல்லாமே இது நம்ம வீடு அப்படின்ற பேரோட இது எப்பயுமே நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லா ஹோம்லி ஃபுட்டாக இங்கே நல்லா கிடைக்கும். இங்கே வந்து ஸ்பெஷலுங்கிறது கொத்துக்கறி, அதே மாதிரி க்ரில்லு எல்லாமே நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு எங்கே பிடிச்சது? எனக்கு வந்து கொத்துக்குழி ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக 1 டைம் தான் சாப்பிட்டேன். அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாமே ஹோம்லியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு, வந்து வண்டியில் ஏறியாச்சு. சாப்பாடு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஊர் ஆளுங்களே வந்து ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே, see you soon in another new video. Until then, bye from Tanumoni Vlogs. Okay, bye.